நம்ம தொடர்ச்சியாக டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசிஏ, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் போன்ற பதவிகளுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அனலைஸ் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது 3வது பார்ட் பார்க்குறோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் எப்போங்க இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட் அந்த மாதிரி வர்றதுனால எக்ஸாம் முன்னப்பினா இருக்கலாம். இருந்தாலும் நமக்கு இன்னொரு அறிவிப்பு, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அப்டேட் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா கோர்ட்டில் 4000க்கு மேலே வேக்கன்சி காலி பண்ண இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓஏக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே ஓஏக்கு பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக கிளைம நீதிமன்றங்களில் எடுப்பாங்க. சரிங்களா, ஏற்கனவே 2021 எடுத்ததாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2023 எதிர்பார்க்க வரல. இப்போ 2024 கண்டிப்பாக அவங்க எடுத்து தான் ஆகணும். அதனால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதுக்கான அறிவிப்பு வரத்தான் போகுது. இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2024 அவங்க போஸ்டிங் வெகு விரைவில் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறது அதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். வேணும் அதே நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். திருவருட்பா என்பது டேஸ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. இதுக்கு 4 ஆப்ஷனல்ல ஆப்ஷனல் ஏ ராமலிங்க அடிகள்லாம் சரியான பதில். வேலு நாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஷ் என அழைக்கப்பட்டது, உடையாள் என அழைக்கப்பட்டது. சி தான் இதோட சரியான பதில், உடையாள். பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் லாலா லஜபதி ராய் தான் சரியான பதில். சுதேசி காலத்தில் வஉசி சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் டேஷ். இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட சரியான பதில் தூத்துக்குடி. மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டேஷுக்கு எதிரியாக நாடு தழுவிய சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பி ரவுலட் சட்டம், அதுதான் சரியான பதில். ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டேஷ் முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றது. 4 ஆப்ஷனில் சி திருச்சிராப்பள்ளி தான் இதோட சரியான பதில். யாசர் அரபத் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். இதுக்கு 4 ஆப்ஷனில் டி பாலஸ்தீனம் தான் இதோட சரியான ஆன்சர். முதல் தமிழ் நாளிதழ் சுதேசிமித்ரன் டேஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது. இதுக்கு 4 ஆப்ஷனில் ஏ ஜி சுப்பிரமணிய ஐயர், இதுதான் சரியான பதில். கீழ்கண்டவற்றில் கொடிக்காத்து குமரன் என்று போற்றப்படுபவர் யார்? இந்த 4 ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. இதில் OKSR குமாரசாமி முதலியார், இதுதான் சரியான பதில். தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு. இதுக்கு 4 ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனல் சி 1812 சரியான பதில். தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் யார்? இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷனல் டி மறைமலை அடிகள்லாம் சரியான பதில். கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் ஈவே ராமசாமியை குறிக்கப்பெறாத பெயர் எது? இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷனல் ஏ பரிதிமாற் கலைஞர் சரியான பதில். தொழிலாளர்களின் வர்க்கத்தின் பிரச்சனைகளை தீர்க்க மா சிங்காரவேலரால் வெளியிடப்பட்ட டேஸ் தொழிலன் ஆகும். இந்த 4 ஆப்ஷனில் பி தமிழ் நாளிதழ் சரியான பதில். ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி டேஷ் என அழைக்கப்படும். இந்த 4 ஆப்ஷனில் ஆனைமுடி தான் சரியான பதில். இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன?
இந்த 4 ஆப்ஷனலில் ஆப்ஷனல் டி உத்தரப்பிரதேசம் சரியான பதில். அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? இந்த 4 ஆப்ஷனலில் ஆப்ஷனல் ஏ பாக்சைட் சரியான பதில். நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் டேஷ் தலைமை நீதிபதி ஆவர்? இந்த 4 ஆப்ஷனலில் ஆப்ஷனல் ஏ 49வது தலைமை நீதிபதி, அதுதான் சரியான பதில். ஆன்சர் ஏ 49. ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு கடல்வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் யார்? இந்த 4 ஆப்ஷனலில் ஆப்ஷனல் டி வாஸ்கோடா காமா தான் சரியான பதில். டேஷ் ஒரு மிகப்பெரிய கடல், பசிபிக் கடல் தான் இதோட சரியான பதில். ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர்? இந்த 4 ஆப்ஷனில் அதியமான் தான் சரியான பதில். இந்தியா டேஷ் நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இந்த 4 ஆப்ஷனில் 4 அதுதான் சரியான பதில். ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்? இந்த 4 ஆப்ஷனில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இதோட ஆன்சர். எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது? இந்த 4 ஆப்ஷனில் 2004 தான் இதோட பதில். வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷனல் ஏ 16 அக்டோபர் 1799 தான் இதோட பதில். புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது? புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது? இந்த 4 ஆப்ஷனில் சி கடலூர் தான் சரியான பதில். இந்திய ரிசர்வ் வங்கி முதல் 5 ரூபாய் நோட்டை டேஷில் வெளியிட்டது? இந்த 4 ஆப்ஷனில் ஜனவரி 1938 தான் இதோட ஆன்சர். 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம்? இந்த 4 ஆப்ஷனில் கல்கத்தா இதோட ஆன்சர். முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற மாநிலம்? இந்த 4 ஆப்ஷனில் குஜராத் தான் இதோட ஆன்சர். டேஷ் நிமிடங்களுக்கு மேல் பிராணவாயு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழக்கிறது? இதோட சரியான பதில் 4. காச நோய் எதன் மூலம் பரவுகிறது? இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் காற்று தான் இதோட ஆன்சர். மீன் சுவாச உறுப்பு எது? இந்த 4 ஆப்ஷனில் செவில்கள் தான் இதுக்கு சரியான பதில். பாலில் டேஷ் அடங்கி உள்ளது? இந்த 4 ஆப்ஷனில் லாக்டிக் அமிலம் பாலில் அடங்கி உள்ளது. லாக்டிக் அமிலம் தான் சரியான பதில். கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு? ராஜநாகம். நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகல விகிதம் 3:2. 3:2 தான் இதோட சரியான பதில். கலோரி என்பது எதனுடைய அலகு? இந்த 4 ஆப்ஷனில் வெப்பம் தான் இதோட சரியான பதில். மிகப்பெரிய மனித செல் எது? இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் கருமுட்டை தான் இதோட சரியான பதில்.